அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது இஸ்லாம் கடுமையாக எதிர்க்கிறது. போதைப் பொருட்கள் அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி அதை பயன்படுத்தக்கூடாது. போதைப் பொருட்களை பயன்படுத்தினோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் இருக்குது இல்லையாம்மா, யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்களோ அவனுடைய தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் அது நாசமாக போயிடும். அதே மாதிரி சிந்திக்கும் ஆற்றல் மனநிலை இருக்குத, யார் தாய், யார் மகள், யார் ஒய்ஃபு, யார் சகோதரி, இப்படி பிரித்தறியக்கூடிய மனநிலை இருக்குது பாருங்கள், அது நாசமாக போயிடும். அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை நாசமாக்கிடும். எது? போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள் அது. அதே மாதிரி சமூக சூழ்நிலை இருக்குது பாருங்கள், இதை எல்லாத்தையும் நாசமாக்கி போடும். எனவே தான் இஸ்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, போதைப் பொருட்களுடைய விஷயத்தில் அந்த போதைப் பொருட்கள் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எந்த பெயரில் வந்தாலும் சரி, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இஸ்லாம் கடுமையான சட்டத்தை வச்சுருக்குது. அதாவது நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையினுடைய முழு கட்டுரை ஒன்று பார்வைக்கு கிடைத்தது. அது என்னது? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் இருக்குது இல்லையா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஹல்லாக்கள், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்து கூட்டமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன முடிவோ, நம்ம சமூகத்தில் நம்ம முஹல்லாக்களில் யாராவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போதைப் பொருட்களை பயன்படுத்தினோம்னா அவங்களுக்கு திருமண பரிந்துரை லெட்டர், என்ஓசின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த லெட்டர் கொடுக்கப்பட மாட்டாது. திருமணத்தை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட மாட்டாது. அதே மாதிரி யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய நல்லது கெட்டதுடைய விஷயத்தில் ஜமாத்து தலையிடாது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கடுமையான சட்டம் போட்டிருக்கிறாங்க. கட்டாயமாட்டு உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு சட்டம். முஸ்லீம்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஹல்லாக்களுக்கு இந்த முஹல்லா ஒரு முன்மாதிரியாக இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். கண்டிப்பாக கட்டாயமாக அந்த முஹல்லாவை நாம் பாராட்டுகிறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், அழுத்தமாட்டு கடுமையாட்டாக்கணும். என்ன அழுத்தமாட்டு கடுமையாட்டாக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, போதைப் பொருட்களை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வீட்டில் போதைப் பொருட்களை பயன்படுத்தின ஆளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மரணம் அடைஞ்சிட்டோம்னா மையவாடியில் இடம் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு பள்ளிவாசல் முஹல்லாக்கள் சார்பாக பரிந்துரை லெட்டர்கள் ஏதாவது விஷயத்து தேவைப்பட்டோம்னா அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம். திருமண பத்திரவை நாம் என்ன செய்ய மாட்டோம், பதிவு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் கடுமையாக ஆக்கணும்னா நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அப்போ அந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அந்த ஊரில் போடப்பட்ட அந்த சட்டத்தை மனமாற நாங்கள் வரவேற்கிறோம்.